நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்காரு தாத்தா.
இவர் ஒரு விசாரணைக்காக வந்திருக்கார். அது இவருக்குள்ள இருக்கிற இன்னொரு முகம், சில வயசானவன்களுக்கு இருக்கிற மாதிரி. என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். சொல்லுப்பா. கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போங்க. ஓகே. அப்புறம் மெயின் ரோடு வழியாக போகாதீங்க, டிராஃபிக் தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால் கிராமத்து வழியாக போய் அப்படியே ஹைவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. போய் சேர்ந்தது எனக்கு ஃபோன் போடுங்க. வழியில் எதுவும் ப்ராப்ளம்னாலும் உடனே எனக்கு கால் பண்ணணும். டேய், ஏதாவது பாட்டு போடுறா. போடுறேன். டேய், பொறுமையாக ஓட்டுறா, இந்துக்கு வயிறு வலிக்க போகுது. ஓகே. கார் தான் ஓல்டுனா சாங்கும் ஓல்டாடா. ஐயோ, வேற எதுவும் புது பாட்டு இல்லையாடா? டேய், காரை பற்றி கவர்மெண்ட் பேசுறது. இது அந்த காலத்து ஆடி, மோரிஸ் மைனர். பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் வச்சுருப்பானுங்க. ஓ சாரிடா. அப்படின்னா இப்ப நம்மளும் கோடீஸ்வரனுங்க தான். என்னங்கடா? என்ன மோரிஸ் மைனர் இல்ல? ஏன்னா ரோடு இப்படி இருக்கு, ஒரு லைட்டு கூட இல்லை. நைட்லாம் எப்படி போவானுங்க? ஏதாவது மர்டர் நடந்தால் கூட தெரியாது போல இருக்கு. இந்த ஊருக்காரன் பழகிருக்கான், புதுசாக வரவங்க தான் ப்ராப்ளம். டேய், கொஞ்சம் வேகமா ஓட்டுறா. இன்னும் 1 ஹவர்ல டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணும். இந்த ரோட்ல இப்படி தான் போக முடியும். வேணா நீ வந்து ஓட்டுறியா? வேணாம், நீயே ஓட்டு. எவ்வளோ தூரம் இருக்குன்னு கூகுள் மேப்பை பார்த்து சொல்கிறா. இன்னும் 27 கிலோமீட்டர் காட்டுது. போயிடலாம் 40 நிமிஷத்தில் தாராளமாக போயிடலாம். இவன் வளைச்சு ஓட்டுறான். வேமா போடா. ஹலோ பெரியவரே, கிராஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா பள்ளத்தில் விழுந்துருவோமோன்னு பயமாக வர இருக்கு. அவசரமாக போயில தான் அப்படி எல்லாம். ஏய், வழியை விடுங்கய்யா. கொஞ்சம் ஓரமா போங்க. ஐயா. என்னடா ஓரமா போக மாட்டேன்றான்? காது கேட்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வேகமா சொல்லு. நீ சொல்ல. பெருசு ரொம்ப ஸ்லோவா போகுது. ஹலோ பெரியவரே, கொஞ்சம் ஓரமா போங்க. வேற முன்னாடி இருக்கும் போனாதான் பின்னாடி போக முடியும். டேய், என்னன்னு போய் இறங்கி பாடுற அந்த கிழவனை.
ஐயா ஐயா, பின்னால் கார் வந்துட்டு இருக்கு. ஹார்ன் அடிச்சா உங்கள் காதில் விழுகலை. கொஞ்சம் ஓரமாக போங்க. யோ, ரோடு உனக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்களா? ஓரமா போயா. டேய், பின்னால் கார் வருது. கொஞ்சம் ஓரமாக போங்க. ஆ, அவனை 4 தட்டி தூக்கி ஓரமா போடியா. யோ பெருசு, அவசரமா போயிடதான் இந்த மாதிரி எல்லாம். ஐயா கொஞ்சம் ஓரமாக போங்க. என்னடா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்ணுறான்? படுத்துறானே. கப்பு லூஸாக இருந்திருக்கும் போல, அதான். யோ அவசரமா போறேன்யா, வழிய விடுங்கயா. இப்படிரா வண்டியை. டேய் என்னடா? யோ நான் கத்துறது உனக்கு கேக்குதா இல்லையா? யோ பெருசு, நடு ரோட்ல என்ன பருப்பா கிடையிற? ஓரமா போயா, ஓரமா போயன்ற. என்னடா இப்படி பண்ணுறான்? கிஸ்தல்ட்டு போயிடலாமா? ஏய் இருடா, அந்த வர்றேன். அவனை ஒரு எத்தியா. யோ யோ, ஓரமா போங்கயா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அறிவில்ல மனுஷன நீ என்ன பாக்குற? சோத்திக்கிற வேற திக்கிறியா? அவன் நேரம் ஆறு அடிக்கிறான்ல, கால் வரல லூசாயா நீ? அவன் அப்படியே எட்டி உதையா. என்னைய முறைக்கிற? ஆளை பாரு, போய் அங்கிட்டு. சொல்றது கேட்கல, போயா. இவனுக்கு இப்போதைக்கு போக மாட்டானுங்க. ஏப்பா கொஞ்சம் ஓரமா நடத்தினா நான் போவேன்ல. போங்க போங்க. எங்கே பிடிச்சான்னு தெரியல இந்த சைக்கிளை. யோ
என்னையா பெரியவரை கீழே தள்ளி விட்ட? பெரியவரை பார்த்து போங்க. யோ கேவா, சொல்றது கேக்குதாயா? ஓரமா போயா. என்ன சொல்லுங்கண்ணே. ஏய், சொல்றது காதல லூசு பிள்ளை தள்ளி போடா. சொல்றது கேட்கல? எந்திரியா. இப்போ போடுறவனுக்கு ஒரே தூக்குறான்டா. டேய் வயசானவரு, கையை வச்சிடாத. என்னமா அந்த ஆளுக்கு வேணும்னே பண்றான்ப்பா. யோ இல்லையா யோ. அட ஏன் யோ, உனக்கு என்னதான் பிரச்சனை? சைக்கிள் கீழே தள்ளி விட்டாங்கன்னு கோவமா? மரியாதை எல்லாம் பேசிட்டாங்கன்னு கோவமா? வேற எதுவா இருந்தாலும் சொல்லியா? உன்னை 4 காட்டு தூக்கி போட்டு போறது பெரிய விஷயமே இல்ல. வயசானவராச்சேன்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். யோ நில்லியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏய் ராஜே, வாடா. என்னப்பா நீ? நான் வேற பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன எங்கடா போற? இதை எடுத்துட்டு எங்க போவாங்க கேக்குற? ஒரு 1/2 மணி நேரம் இங்க நில்லு. என்னத்துக்கு? அங்க ஒரு கூத்து. எனக்கு வேலை இருக்கியா? எது? அங்க பாரு ஒரு கூத்த. அவன் செத்தெல்லாம் பரவாயில்ல, அவன் அடிச்சு தூக்கிறேன்டா. டேய் அவசரப்படாது, இது கிராமம். அந்த கிழவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஓ ஏதாவது பண்ணு. போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வர வேண்டியதானே? வேடிக்கை மட்டும் பார்க்கணும். டேய் தள்ளுறா, சைக்கிள் விடுறா, கையெடு. ஐயா அவசரமா போறோம், உள்ள நிறமாச லேடி இருக்காங்க,
நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்கள் வழியை விட்டீங்கன்னா நாங்கள் போயிடுவோம். சார், நிலைமையை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எதாவது செய்யணும்னா சொல்லுங்கள், செய்கிறோம். இப்படி குறுக்க நின்றுட்டு வழியை மறைக்கிறதால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஓரமாக போங்க. சார், உங்களால் எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க, புரிஞ்சுக்கங்க. யோ லூஸ், மரியாதை சொன்னா கேட்க மாட்டே. காரை விட்டு இறங்காது. யோ லூசா நீ? லூசா லூசா நீ? லூசா? வந்துட்டாரியா மணியாரு? அப்ப பிரச்சனை முடிஞ்சு நான் வாரேன். இரிய என்னப்பா? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு வயசானவர்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. சார் வழிவிட மாட்டேங்கிறாரு சார். எது? இல்ல சார், ரொம்ப நேரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார். சைக்கிள் குறுக்க போட்டு காருக்கு வழி விட மாட்டாரு சார். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஐயா, காது கேட்காதோ? நல்லா கேட்கும் சார். திமிரு பூச்சம் போல இருக்கு, அப்படிதான் பண்றான். இறப்பா, பேசிட்டு இருக்கேன்ல. ஐயா, நான் இந்த ஊர் விஏஓ. என்ன பிரச்சனை? புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? அவங்ககிட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தப்பி தவறி உங்க மேல கீழே கையை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அம்மா என்ன வருமா, அப்பா என்ன வருமா? ஐயா ஐயா, அவங்க போட்டோம், கொஞ்சம் வண்டி எடுங்க, கொஞ்சம் நான் வந்துக்குங்க. பெரியவரே, எவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்க, நீ பாட்டு தலையை குனிஞ்சிட்டு நிக்கிற. யோ, என்னையா சைக்கிள் எதுவும் இடிச்சிட்டீங்களா? ஆமா சார், சைக்கிள் கீழே வந்துச்சு. அத்தேன். ஐயா, சைக்கிளுக்கு எதுவும் டேமேஜ்னா சொல்லுங்க, அவங்ககிட்ட ஏதாவது பணங்க நான் வாங்கி தரேன். ஐயா, என்னையா பெரியவரே, என்ன உட்காந்துட்டீங்க? பையன் என்ன பெரியவரே, மயக்கமா வருதா? தம்பி, அவரை தூக்குப்பா. வேற ஏய், அவரை தூக்கியா? ஏய், ஏதோ என்டர்டைன்மெண்ட் நடக்க போகுது, ரெடி ஆயிக்க. ஐ ஆம் வெயிட்டிங். எந்திரியா, எந்திரி. ஆட்ரா.
என்ன நடக்குதுங்க? விடுங்கப்பா, விடுங்கப்பா, விடப்பா, நீ விடப்பா, ஒத்துக்கப்பா. யோ, என்ன ஊரியா நீ? யோ, ஒன்னதாயா? எந்திரியா. சொல்றது கேட்கல, எந்திரியா. சட்டையை கேஸ்டானே. ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன செய்யற? முடியா, முடியா, முடியாங்கிற, முடியா. என்ன பண்றான்? அது பெருசா கொக்கா. ஏய் பெருசு, வயசானவன் பார்த்தா கை நீட்டுற. வண்டி விடியா, விடியா, வண்டி விடியா, விடியா. யோ, விடியா, விடியா, விடியா. அடா அடா.
ஏய், அடுத்தது என்னமோ நடக்க போதுடா. நான் பாக்குறேன். ஏய் ஏய், என்னையா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஏன் அடிச்சுக்கிறீங்க? அண்ணா, என்னமோ உங்களுக்குள்ள நடந்திருக்கியா? அதான் பெருசு இந்த அளவு கோவப்படுறாரு. ஏய், நீ ஏன் சைக்கிள் தூக்கி போட்ட? அண்ணா பெருசு, உமக்கு இந்த வயசுல இவ்வளவு ஆகாதியா? விளக்க வந்த எண்ணெயவே அடிக்கிற. ஐயா சரி, பரிசு எங்கயா போற? யோ யோ பெரியவரே, எங்கெங்க போறீங்க? பெரியவரே, அது பெருசு ஏடா அப்படி பண்ண? ஏடா அப்படி பண்ண? ஏடா அப்படி பண்ண? சாவி ஏடா தூக்கி போட்ட? சாவி எங்கடா தூக்கி போட்ட? அட என்னங்கப்பா, என்னையா நீங்க? பெரியவரே திரும்புங்க. ஐய, என்னையா இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? யோ, வயசுக்கு ஏத்த மாதிரியா நடந்துக்கிற? சின்ன பையன் மாதிரி இவங்க கூட போய் மோதுற? மூளை இருக்கா இல்லையா? பாரு, வாயெல்லாம் ரத்தம். நீ பண்ற வேலைக்கு எனக்கே உன்னை குத்தணும் போல இருக்கியா? பின்னாடி வர்ற வண்டி ஆரம்பிச்சா வழி விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னென்னமோ பிரச்சனை பண்ற. மூஞ்சப்பார், பூரா ரத்தம். தேவையா உனக்கு? கல்லூலி மங்க மாதிரி இருக்கான். இன்னும் நாள் வச்சிருக்கணும்டா. என்ன அந்த ஆளு சொல்லிட்டு இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் அவனை வச்சு திமுரு
பாத்தியா வயசான மாதிரியா இருக்கான். ஏய் வாங்கடா அண்ணா வாணே எங்கனே தெரியல. எங்கேயோ போட்டான்டா அவன். பாருங்கடா. ஹலோ இங்க ரோட்ல ஒரு பிரச்சனை, அதான். இல்ல நீயே போன் பண்ணி சொல்லிரு. ஓகே. சொல்லுங்கண்ணே. என்னப்பா எங்கே போயிட்டுருக்கீங்க? அண்ணே பிரச்சனை. பிரச்சனையா? யாரு? ஒரு கிழவன். கிழவனா? ரோட்ல குறுக்க நின்றுட்டு வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டான். இறங்கி கேட்டோம், கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அவன் கார்க்கி எடுத்து வெள்ளத்துக்கு போட்டான். அதான் தேடிட்டு இருக்கோம். ஏய், அவனை ஓங்கி ஒரு அரை விட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? இன்னும் எங்க இருக்கு? காருக்குள்ள. ஏண்டா உனக்கு சீரியஸ்னஸ் தெரியாதா? அந்த கிழமை எந்த ஊர்ரா? என்ன வயசுல இருக்கும்? ஒரு 65 இருக்கும். எந்த ஊர்ரா? அது தெரியல. சரி, இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? கார் அனுப்பணும்ல, ஏதோ ஒரு பிரச்சனை. சீக்கிரம் போய் பாருங்க. அந்த மொட்டையனை கூட கூட்டிட்டு போங்க. என்னதான் பிரச்சனை? அதான்டா எனக்கும் தெரியல. பெருசு, யோ எங்கயா போற? போகாதய்யா, கடும் கோவத்துல இருக்காங்கய்யா. ஏய் அடிச்சு போடுவாங்கய்யா. சரிதான், நீ பெருசுக்கு கட்டம் சரியில்லை. ராகவ்! ஏய் போடா. என்னடா உன் பிரச்சனை? ஐயா, லேடிஸ் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? லேடிஸ் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய் ரா, அடிக்காதடா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒண்ணு போனா ஒண்ணு பண்ணிட்டே இருக்க. உனக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுடா. போயிட்டு வந்து லேடிஸ் சாவுடா, 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 சாவுடா. அடிச்சு கொல்றேன்டா. கால உடைக்கிறேன். இந்த மீது மிதிக்கிற செத்துக்கு துப்பேற போறாரு. சாவுடு சார், சரியான கிரிமினல் சார். எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு இவன் கை கால் அடிச்சு உடைச்சாதான் சார் சரிப்பட்டு வரும்.
வயசானு பார்த்தா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அடிச்சு மூச்சு மாறா. போடப்பா. யோ பெருசு, பொம்பளை கிட்ட எல்லாம் ஏன் பிரச்சனை பண்ற? எந்திரியா, எந்தி. அதுவா. ஆனா அளப்பற தாங்க முடியலப்பா. இந்த இருக்கு செருப்பு. யோ பெரியவரே, எந்த ஊரியா நீ? யோ இங்க வந்து ஏயா பிரச்சனை பண்ற? உண்மையை சொல்லு, உனக்கு எது மனநிலை சரியில்லையா? காக்கி ட்ரெஸ் வேற போட்டிருக்க, வாட்ச்மேனா? யோ எங்க வேலை பார்க்குற? உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஏதாவது பேசியா? பேச மாட்டான் சார். நான் போட்டாதான் சரிப்பட்டு வரும். இறப்பா. ராகவ், இங்க வாயேன். என்ன பெருசு இப்படி பண்ற? என்ன வேற எதுவுமே பண்ண முடியாதா? ஒரு நிமிஷம். டேய், கீ கிடைச்சதா? இல்லடா. யோ பெருசு, ஏதாவது பேசியா? வாயை திறந்து பேசியா? உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அதான் டேய், அடுத்து என்னமோ நடக்க போதுடா. யாரு? அவன்தான். ஏய், யாரியா நீ? எந்த ஊர? ஒன்னு விட்டேன்னு வையே, தலை அப்படியே திரும்பிக்கும். என்ன என்ன முறைக்கிற? ஆளை பாரு. நான் கூட என்னமோ ஏதுன்னு நினைச்சேன். ஏய், சாவி கிடைச்சாடா? தேடிட்டு இருக்காங்க. வேலைக்கு ஆகாது, வேற ஜாயின் பண்ணி விடு. ஓகே. என்ன குடைச்சல் கொடுக்குற நீனு? இரு, காரை அமைச்சிட்டு வரேன், வந்து இருக்கு உனக்கு. ஏய், ஏய், அதான் பாரு.
அங்க பாரு பின்னாடி பாருடா. ஏன் கத்துறானுங்க? தெரியலையே. ஏய் ஏய் முட்டை காத்த புடிங்கடா பாடுறா. அவன் புடிங்கடா. யாரே உனக்கு ஏடா போய் இங்க போட்டு படிச்சு எடுக்குற தரா இல்ல முட்டி தரா இல்ல அவனே டேய் 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 பாங்கடா டேய் இல்ல இல்ல பச்சடே டேய் இந்த பக்கம் தரா டேய் டேய் கையில குத்துவா விடியா தள்ளியா விடியா விடியா தள்ளியா விடியா தள்ளியா யோ இரியா விடியா தள்ளியா தள்ளியா விடியா இல்லையா தள்ளியா விடியா யோ சொன்னா விடியா விடியா தள்ளியா யோ சொன்னா கேளியா விடியா யோ பெரியவரே எழுந்திரியா என்னையா எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க எந்திரியா எந்திரியா எந்திரி எந்திரியா எந்திரி இந்தா ஓடியா யோ வயசானவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அறிவு இருக்காயா உங்களுக்கு 6 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறீங்க யோ என்ன நடந்துன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. நல்லா அடிச்சா சாவடிச்சாலும் தப்பு இல்ல பாத்துக்க. என்னையா எவ்வளவு கோவப்படுற சாவடிக்கிற அளவுக்கு என்னையா தப்பு பண்ணாரு அப்படியா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக இப்படியா போட்டு அடிப்பீங்க ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கீங்களா யோ உன் வேலை பார்த்து போயா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அந்தா உங்க ஒரு மணியக்காரர் இருக்காரு பாரு அவரு போய் கேளு போயா. சார் என்ன சார் இது பாயா என்ன சார் பிரச்சனை அது என்னத்த சொல்ல இவ்வளவு சேட்டை பண்றாரு அந்த கிழவை ராகா ஐயா என்னால் முடியலைங்க கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எங்களை போக விடுங்க ப்ளீஸ் ஐயையோ நிறமாச கற்பினியா இந்த மாதிரி பொண்ணை வச்சுக்கிட்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரையா பதில் சொல்றது நீ போய் உள்ள உட்காருமா போமா போமா போய் உள்ள உட்காருமா நல்லா வந்து வாச்சிங்க
ஏன்பா ஊரில் யார்கிட்டயாவது பம்பு இருக்காப்பா? காருக்கு காத்தடிக்கணும்ப்பா. காருக்கு காத்தடிக்கிற மாதிரி கொஞ்சம் பம்பு இருந்தால் சொல்லுங்கப்பா. ஓ, செல்வம் வச்சிருக்கானா? அவனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கப்பா. ஏயா பெருசு, இப்படியாயா பண்ணியப்ப? என்னையா பண்ணாங்க உன்ன? இப்படி கோவப்படுற? என்னையா பண்ணையா? முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்தான் சார். ஆர் நடித்தேன், அவ்வளோதான். வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப படுத்திட்டான் சார். யோ, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசியா? அவரை போய் அவைவேன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏன் பெருசு, ஆறு நடிச்சதுக்கு அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் பெருசு, என்னையா கேட்டுக்கிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்க? அதான் நான் சொன்னேன்ல சார், அவன் சரியான மென்டல் சார் அவன். அண்ணே. என்னடா கிளம்பிட்டீங்களா? இல்லைண்ணே, ஏன்? கார் டயர்ல காற்றை பிடுங்கி விட்டான்னு. என்னது? பின்னால 2 டயர்லையுமே காற்றை பிடுங்கி விட்டான்னு. ஆனா ஊர்க்காரங்க பம்ப் அடிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. தெரிலண்ணே. என்ன ஊருன்னு கேட்டீங்களாடா? பேசவே மாட்டேங்கிறானே. என்னது பேசவே மாட்டேங்கிறானா? எவனாவது பைத்தியக்காரனாடா? தெளிவா இருக்கானே. டேய், அவங்கள சீக்கிரம் அனுப்பணும்டா. ஆமா, மொட்டை என்ன பண்றான்? அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியலண்ணா. அவனும் திணறான். அவனை பேசாம இங்க அனுப்பி வை. சரி, வேற என்ன பண்ணலாம்? அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கானே. ஊர்க்காரங்க வேற இருக்காங்கண்ணே, இல்லைன்னா சொறி போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்குறானா? இரு வரேன். சொல்லு மச்சி. பாவாளியில் நம்ம காரை மறைச்சி வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் வம்பு பண்ணுறானா. காரை அனுப்பி வச்சுட்டு அவனை 4 தட்டு தூக்கிட்டு வா. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ, உன்னை வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் மனசார சொல்றேன், நீ எதுக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்றியோ அது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. அவ மேல இவ்ளோ கோவப்படுறீங்களே, அப்படி என்னம்மா பண்ணிட்டா அவ? நீ ஆதாரம் தேடி ஆசிரமத்துக்கு போறத என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே இவதாமா.
இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் என் புருஷனுக்கு தகவல் சொல்றதே இவதான். வீட்டு யூஸ்க்கு ஒரு ரேட்டு, ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு ரேட்டுன்னு இபியில் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சொந்த வீடு கட்டுறவனுக்கு ஒரு ரேட்டு, வீடு கட்டி விற்கிறவனுக்கு ஒரு ரேட்டுன்னு கல் மண் சிமெண்ட் கவுண்ட் விற்றா சொந்த வீடு கட்டுறவனுக்கு கஷ்டமே இருக்காதுல்ல. மாமாவை அடிக்கிறாங்களா? 4-5 பேர் யாரோ போட்டு அடிக்கிறாங்களா? என்ன சொல்ற? எங்க வச்சு? யார் சொன்னா? பாவாலில தான் யாரோ கால் பண்ணி சொன்னாங்க. சரி சரி உட்காரு. ஜி இருங்க, நான் வந்துடுறேன். போயிட்டு வாங்க. உட்காரு உட்காரு. டேய், அடுத்த ஒருத்தன் வரான்டா. யாரு அந்த இருக்கான கிழமை? அவன் தான் அப்படியே அடிச்சு கொல்லணும் போல இருக்கு. யோ யோ எந்திரி எந்திரியா எந்திரியான்னு சொல்றேன்ல. எந்த ஊரு? எந்த ஊரியா? இங்க என்ன பண்ற? யோ கேக்குறேன்ல, சொல்லியா? கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்லியா? சொல்டா, கேட்க மாட்டே நீ, கேட்க மாட்டே நீ. டார்ச்சர் அடிக்கிறியா நீ? அடிக்கிறியா நீ? என்ன அடிக்கிறியா நீ?
ஏன்பா ஏன் என்னாச்சு மாமா? என்னப்பா யார் இவங்கலாம்? என்னாச்சுப்பா? எதுக்கு அடிக்கிறாங்க? ஏன் அடிக்கிறீங்க? மாமா என்ன பண்ணீங்க? யோ, என்னய்யா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? உங்க வயசு என்ன, அவர் வயசு என்னய்யா? உங்ககிட்ட அடி வாங்குற வயசா இது? உங்க வீட்டு பெரியவங்கள இப்படியே போட்டு அடிப்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவன் என்ன செஞ்சா தெரியுமாடா? அவர் 1000 தப்பு பண்ணாரு. அதுக்காக இப்ப அண்ணே பம்புண்ணே வாங்கண்ணே பம்பு வந்துருச்சு. போய் காத்தடி. போயா 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 போயா. பா என்னப்பா பிரச்சனை? நீங்க எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டீங்கல்ல? இவங்களாம் ஆள்லாம் பார்க்க ஒரு மாதிரியா இருக்காங்கப்பா. அவங்ககிட்ட ஏன்ப்பா பிரச்சனை பண்றீங்க? சார் எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். கிளம்புங்க. வாங்கப்பா போவோம், வீட்டுக்கு போவோம். வாங்கப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போய் பேசுவோம்ப்பா. வாங்கப்பா வாங்கப்பா எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்குவோம்ப்பா. வாங்க மாமா. போதும் போங்க. அங்கவே முறைக்கிறீங்க. வீட்டுல போய் பேசுவோம்ப்பா. ஒரு கிழமை இன்னைக்கு எல்லாரும் வேலையும் கெடுத்துட்டேன். வாங்கப்பா வீட்டுக்கு போவோம். ஐயா மறுபடியும் முதல்ல வாங்கப்பா. எப்படிப்பட்ட ஆளு? எவ்வளவு மரியாதையான குடும்பம். கண்டவன்ட்டெல்லாம் ஏன்பா அடி வாங்குறீங்க? தம்பி கொஞ்சம் இப்படி வாங்க. தம்பி நான் இந்த ஊர் விஏஓ. நானும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் அப்பா மேலே தான் தப்பு. சரியா? நாங்கள் மட்டும் இல்லைன்னா அவரை கையை காலை உடச்சி போட்டுட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. நாங்கள்லாம் இருந்ததுனால அவர் தப்பிச்சார். பார்த்து கூட்டு போங்க. சரிங்க. ஏன் தம்பி தப்பாக எடுத்துக்காத. அவர் மனநிலையெல்லாம் நல்லா தானே இருக்கு சார். அதுக்கு இல்லைப்பா, மனநிலை சரியில்லாதவங்க சரியாக டேப்லெட் எடுத்துக்காட்டி இப்படித்தான் ஆகும். அதுதான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை சார். ரொம்ப அமைதியானவர் சார். எல்லார்கிட்டையும் நல்லா தான் பழகுவார். அவர் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்கார் சார். ஓ அப்படியா? அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாரு? அதான் சார் எனக்கும் தெரியல. சரிப்பா பார்த்து கூட்டு போ. சரிங்க சார், வரேன் சார். மாமா வாங்க மாமா வீட்டுக்கு போலாம். போவோம்ப்பா.
வீட்டில் போய் பேசுவோம்ப்பா எதுனாலும். வீட்டுக்கு போவோம்ப்பா. ஏய் நில்லையா, அறிவிருக்காயா உனக்கு? கலட்டு பேல அறிவிட்ட கலட்டு பேல முட்டாளா நீ? அவங்க அடிக்கிறாங்க இல்ல, திருப்பி அங்கேயே குத்து வாங்க போற. உனக்கு அவனுக்கு என்னையா பிரச்சனை? அதையும் சொல்லி தொலைய மாட்டேங்கிற, காரையும் போட மாட்டேங்கிற. ஏய் பாவம்யா, அவங்களே கற்பழி பண்ண ஆஸ்பத்திரி கூட்டு போனுக்கிறக்காக அவசரமா போய்கிட்டு இருக்காங்க. 1.5 மணி நேரமா குறைச்சல் கொடுத்துட்டே இருக்க. ஏய் நீ வாயா, போலீஸ் ஸ்டேஷன் போவோம்யா. நாங்கெல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. அவங்க சட்டியோட உட்கார வச்சு 2 காட்டு வாங்குவாரு, அப்ப சொல்லுவ. வாயா கலட்டு போயிடு போயன்ற. யோ போயாயா, சொன்னா கேட்க மாட்டா, எல்லாம் சொல்றாங்கல்ல. போயா, ஏகப்பட்ட தலைவலியா, சொன்னா கேளியா. போயா மாமா என்ன மாமா இது? விடியா போவாரு கூட்டு போமா. ஏமா போங்க, சொல்லிட்டாமா வீட்டுக்கு போலாம். வயசானவன்னு பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான். இருப்பா போவாங்க, போங்கயா. எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறான் இந்த ஆளு. கூட்டு போயிரு, அடிச்சு கைய கால உடைச்சிருவான். சீக்கிரம் போ. ஏய் ஒண்ணு அவனை 2 அரை விட்டு அடிச்சு எடுத்து போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்வியா. எல்லாரும் வேலையும் எடுத்து என்ன டார்ச்சர் பண்றான். டேய் ஏடா போறீங்க? யோ போயா வேற போடா. டேய் போயாங்கற என்ன போறீங்க? அப்படியே போய்டு, கூட்டு போப்பா. ஹலோ பெரியவரே வாங்க.
நீங்க தான் மெசேஜ் பண்ணீங்களா? மெசேஜா? என்ன பிரச்சனை? எதுக்கு அணினி மாமன் வர சொன்னீங்க? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லணும் சார். கதையா? ஆமாம் சார். அப்பதான் பிரச்சனை என்னன்னு எல்லாருக்கும் புரியும். என்ன பெருசு, இன்னும் உங்க பஞ்சாயத்து முடியலையா? வெயில்ல தலையே வெடிச்சிரும் போல் இருக்கு. நடு ரோட்ல என்னையா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? போகடா வேலை இல்லாத வெட்டி பசங்களா. வீட்டில் பொண்டாட்டி சரியில்லைனா இப்படித்தான் நடு ரோட்ல நிக்கணும். சரி சரி, ஷார்ட்டா சொல்லுங்க. ஒரு நாள் ராத்திரி சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு கை கழுவ தான் தெனாலிராமன். அந்த இருட்டில் செடிகளுக்கு பின்னால ஒரு திருடன் பதுங்கி இருந்ததை பார்த்துட்டான். அவனை பிடிக்கணும். ஆனா அவன் தெனாலிராமனை விட பலமானவனா இருந்தான். அதனால அவனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு செகண்ட் யோசிச்சான். உடனே கை கழுவ வச்சிருந்த தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து கையை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுக்கிட்டே இருந்தான். தண்ணி காலியானதும் கொண்டாட்டியை கூப்பிட்டு கை கழுவணும், தண்ணி வேணும்னு கேட்டான். அவளும் முதல்ல சொம்புளையும் அப்புறம் குடங்குடமாக கொடுத்துக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்தில் ராமனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கூச்சல் போட்டு கூப்பிட்டா. இப்போ தெனாலிராமன் தோட்டத்துக்கு 10-15 பேர் வந்துட்டாங்க. எல்லாரையும் பார்த்த தெனாலிராமன் தைரியமாக திருடனை பார்த்து கையை காட்டினான். திருடனும் மாட்டிக்கிட்டான். வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சரி சரி, விஷயத்த சொல்லுங்க.
இவர் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததே இல்லை. இவர் லைஃப் ஸ்டைலே வேற. இந்த யூனிஃபார்ம் போட்டதும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இவருக்கு ஒரு கம்பீரம் வந்தது. இந்த வயசுலயும் மாத்திரை மருந்து பக்கம் போகாத மனுஷன் எப்படி சும்மா கிள்ளி மாதிரி இருக்காரு பார்த்தீங்களா? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரும் பாவாளி மோரிஸ் 27ஆம் தேதி காப்பாத்துங்க காப்பாத்துங்க மோரிஸ் பாவாளி பாவாளி மோரிஸ் இருபத்தேழாம் தேதி காப்பாத்துங்க
ஓ 20 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறேன். இது வரைக்கும் என் மேல ஒரு ரிமார்க் வந்ததில்ல. தெரியுமா உனக்கு? சரி சரி. ஆ ஆ ஆ ஓ இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? எஸ்ஐ கூட இருந்தாரா? ஆ ஆ ஆஹா. சார் ஆ ஆ ஆ ஆ. ஓ சரி சரி கட் பண்ணியா. என்ன பெரியவர? சார் நீங்கள் போலீஸா? ஆமா, என்ன விஷயம்? அது மர்டர் சார். மாடுறா எங்க? பாவலியில் சார். ஆவாலிலையா? இல்லை இல்லை, பகத்சிங் நகர். பகத்சிங் நகர்லையா? எந்த இடத்துல? 27ஆம் தேதி மோரிஸ் பாவாலி. யோ என்னையா சொல்ற? மர்டர் சார். ஓகே, மாடுற எங்க? பாவாலியில். இல்லை இல்லை இல்லை, பகத்சிங் நகரில். மாடுற பாத்தியா? எந்த இடத்துல பார்த்த? பாவாலியில் பகத்சிங். சப்பா, பாவாலிங்கிற பகத்சிங் நகர்ன்ற. பாவாலி எங்க இருக்கு, பகத்சிங் நகர் எங்க இருக்கு? ஷோ. சரி பாடிய பாத்தியா? எந்த இடத்துல பார்த்த? பாடியில் சார். இந்த பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? யோ போயா, இருக்கிற டென்ஷன்லயும் வேற. யோ போயாங்கிறேன், அடிச்சு முட்டிட்டுலாம் பேத்துருவேன். போயா. அண்ணாச்சி சாப்பிடுங்க. பாவாலி மோரிஸ் 27ஆம் தேதி மர்டர். பாவாலி மர்டர். அண்ணாச்சி சாப்பிடுங்க. ஆ சங்கர், ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. என்னப்பா? பாவாலி
மோரிஸ் ஆ 27ஆம் தேதி ஆ மர்டர்ப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ என்னப்பா பாவாளி மர்டரு? இருபத்தி 27ஆம் தேதி ஆ மர்டர். என்னப்பா 27ஆம் தேதி என்ன மர்டருப்பா? பாவாளி. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ பாவாளி இல்லப்பா. ஆ 27ஆம் தேதி ஆ மோரிஸ் 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 ஆ ஆ மர்டர்ப்பா. ஒன்றும் புரியலப்பா. ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லுங்க. இல்லை வேலையை பார்க்க விடுங்க. காலைல வேலையை பார்க்கவா இல்லை உங்ககிட்ட பேசிட்டுக்கவா? ஆ ஹலோ சொல்லுங்க. அந்த பவுடர் என்னன்னு தெரியாம நம்மள மாதிரியே இவரும் அறகுறை குழப்பத்தில் தான் இருக்கார். சார் ஐயா உள்ள கூப்பிடுறாரு சார். நீங்க சொல்றது சரிதான் சார். லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பாக்கெட்ல இருந்ததெல்லாம் ஆந்த்ராக்ஸ் மாதிரி ஒரு வகையான வைரஸ் தான். ஆமா, இதை எப்படி ஸ்மெல் பண்ணீங்க? அப்புறம் அந்த 6 பேரை விசாரிச்சதுல அது என்ன பவுடர்னு எனக்கு தெரியாது சார். மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல அந்த பாக்கெட்டை கிழிச்சு போட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் தெரியும். இந்துக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமானா அவன் தான் தாய்பேலேருந்து அனுப்பி வச்சான் சார். பவுடர் பிச்சு போட்டா ஆளுக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்னாங்க சார். அதனால தான் சார் செஞ்சோம். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இதை உன் வீட்டில் பத்திரமா வச்சிருந்து நாங்கள் கொடுன்னு சொன்ன உடனே கொடுக்க சொல்லி சொன்னாங்க சார். கொடுத்தேன் சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். 30 லட்சம் கொடுத்தாங்க.
என்னால தனியா பண்ண முடியாதுன்னு நான் அவங்களையும் கூட்டு சேர்த்துக்கிட்டேன். நாங்கெல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சார். பட் அவங்க யாரும் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, பாப்போம். பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க சுந்தரேசன். இந்த விஷயத்தை பத்தி நாங்க டெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். வீரதீர செயலுக்காக வருஷம் வருஷம் பிரசிடென்ட் கையால கிடைக்கிற அவார்டு அநேகமா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சுந்தரேசன். சார், நீங்கள் சொல்கிற விருதுக்காகவோ 4 பேர் பாராட்டுறதுக்காகவோ நான் இதை செய்யலை சார். தாய்நாட்டு மேலே பற்று வச்சிருக்கிற ஒரு குடிமகனா இது என்னோட கடமை சார். அந்த கிணறு பிரச்சனை தானே, அடுத்த வாரம் முடிச்சிருவோம் சார். சார் சார் சுந்தரேஷ் சார், சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல சார். சார் முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சார். சார் எவ்வளவு பெரிய ஆள் சார் நீங்க, எவ்வளவு பெரிய ஆளு. ஓடுறது, துரத்துறது, துப்பாக்கி சத்தம், என்கவுண்டர், டெத்து, மக்கள் பீதி எதுவுமே இல்லாம எவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா முடிச்சிட்டீங்களே சார். சார் சார் யூ ஆர் கிரேட் சார். நான் கூட கோவத்துல உங்களை தப்பா பேசிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். சார், நீங்கள் இத்தனை சார் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை சார். சாதாரண ஒரு கிளப்பை சார்.